ஹாய் வெல்கம் டு அவர் ஸ்டாக் ராயல் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த மார்க்கெட் ஏன் இவ்வளோ ஃபால் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு ஒரு 5 ரீசன்ஸ் சொல்லியிருக்கிறாங்க ஃபினான்ஷியல் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து. அதை எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த முக்கியமான அட்வைஸ், நான் செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் கிடையாது. எங்கள் சேனல்லேருந்து எந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வழங்குறது கிடையாது. இதில் ஃபர்ஸ்ட்ல இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சென்செக்ஸ் எண்ட், அதாவது சென்செக்ஸ் வந்து 448 பாயிண்ட் லோவில் க்ளோஸ் ஆகிருக்குது. நிஃப்டி 120 பாயிண்ட் லோவில் க்ளோஸ் ஆகிருக்குது. அண்ட் பேங்க் நிஃப்டி அதுவும் வந்து 0.23% லோவில் க்ளோஸ் ஆகிருக்குது. இதுக்கெல்லாம் என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, டாப் கெய்னர்ஸ், அதாவது டாப் கெய்னர்ஸாக இருந்தவங்க, இதுக்கெல்லாம் வந்து குளோபல் சென்டிமெண்ட் ஈஸிங் தான் காரணமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது மந்த் எண்ட் இல்லையா, அதனால இன்னைக்கு ஒரு சின்ன ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோம்னு சொல்லிடுறாங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாங்க, டாப் கெய்னர்ஸ்ல யாரா இருக்காங்க, சென்செக்ஸ்ல ட்ரெண்ட் இருக்காங்க. எஸ்பிஐ 2% க்ளோஸ் ஆகிறாங்க, பிஇஎல் 2%, ஐஷேர் மெட்ரோஸ் 2%, டெக் மஹிந்திரா 1% இல்லை அதிகத்தில் க்ளோஸ் ஆகிருக்கிறாங்க. டாப் லூசர்ஸ், அதாவது இவங்க தான் மேஜர் பிளேயர் இன்னைக்கு மார்க்கெட் இறங்குறதுக்கான காரணமாகவே இவங்கள தான் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஸ் பேங்க், கோடாக் பேங்க், மாருதி சுசுகி, அல்ட்ராடெக் டாப் லேகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மண்டே மார்க்கெட்டில் இவங்களாம் ஸ்லிப்பாக இருக்கும். மார்க்கெட்டுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கான, அதாவது மொத்தமாக எவ்வளோ ஸ்டாக் ட்ரேட் ஆகிருக்குது, எத்தனை ஸ்டாக் அதில் கெய்னர்ஸ், எத்தனை ஸ்டாக் அதில் லூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. மொத்தமாக அக்ராஸ் ஆல் த செக்டர்ஸ், அதாவது அக்ராஸ் ஆல் த இண்டெக்ஸஸ், ஆல் த எக்ஸ்சேஞ்சஸ், பிஎஸ்சி, என்எஸ்சி அண்ட் நிஃப்டி, பேங்க் நிஃப்டி எல்லாமே சேர்த்து சொல்றாங்க. 3052 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆகிருக்குது. அதில் 1756 ஸ்டாக் வந்து விழுந்திருக்குது, அதாவது கெயின் பண்ணல. 1188 ஸ்டாக்கு கெயின் பண்ணியிருக்குது. 108 ஸ்டாக் அன்சேஞ்ச், அதாவது ஏறவும் இல்லை இறங்கவும் இல்லை, அந்த மாதிரி முடிஞ்சிருக்குது. 93 ஸ்டாக் 52 ஐயை தொட்டு இருக்குது, 52 வீக் ஐ, அதாவது ஒரு வருஷத்தினுடைய அதிகமான ஷேர் ப்ரைஸை அட்டன் பண்ணியிருக்கு. 26 ஸ்டாக் ஒரு வருஷனுடைய லோவஸ்ட் ஷேர் ப்ரைஸை அட்டன் பண்ணியிருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்ம போகிறது கீ எலிமெண்ட் வந்து டாப் செக்டாரல் கெய்னர், எலக்ட்ரானிக் செக்டார் அண்ட் டிரான்ஸ்போர்ட் செக்டார், ரீட்டைல் செக்டார் அண்ட் கிளாஸ் அண்ட் ரீட்டைல் செக்டார்ஸ், இவங்கெல்லாம் வந்து டாப் கெய்னர்ஸாக இருக்கிறாங்க செக்டார் வைஸில். பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் குரூப் அப்படின்னு ஒரு கேட்டகரி கொடுத்துருக்காங்க. அதுதான் 5வது பாயிண்டாக கொடுத்துருக்குறாங்க. எஸ்ஆர் குரூப் 5%, நாகார்ஜுனா 4%, பிரேமலதா 4%, மணிபால் 3%, தனுக்ஷார் குரூப் 3% அப்ஸ்டாக், இதெல்லாம் வந்து அப்சைடில் வந்து இருந்து பண்ணது. டிக்ளைனிங் குரூப்பும் போட்டிருக்காங்க. ஜிண்டால் பிசி குரூப், ஹீரோ மோட்டார் குரூப், யாஷ் பிர்லா குரூப், பிகே பிர்லா குரூப், அம்பானி குரூப், இவங்கெல்லாம் வந்து இந்த குரூப்பில் டாப் லூசர்ஸாக இருக்கிறாங்க, அதாவது பெஸ்ட் அண்ட் ஒர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் குரூப்பில். மேலே பார்த்தா 5 கீ எலிமெண்ட்ஸ் தான் இன்னைக்கு மார்க்கெட் டவுன் ஆகிறதுக்கு ஒரு காரணமாக இருந்திருக்குது. அப்புறம் வீடியோ தொடர்ந்து பார்க்கலாம். நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் முதல்ல பார்க்கலாம், பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் 2வது பார்க்கலாம், அண்ட் தென் சென்செக்ஸ் உடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் 3வது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நிஃப்டி பேங்க், அதாவது பிவோட்டிங் பாயிண்ட் 25,500. ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 25,516, செகண்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 25,526, தேர்ட் ரெசிஸ்டன்ட் வந்து 25,542, ஃபர்ஸ்ட் சப்போர்ட் 25,484, செகண்ட் சப்போர்ட் 25,474, தேர்ட் சப்போர்ட் 25,458. அப்புறம் நம்ம வந்து பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் 3 57,418, ரெசிஸ்டன்ட் 2 57,360, ரெசிஸ்டன்ட் 1 57,334, பிவோட்டிங் பாயிண்ட் 57,282, சப்போர்ட் 1 57,230, சப்போர்ட் 2 57,198, சப்போர்ட் 3
57,146. அப்புறம் சென்செக்ஸ் உடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் பார்க்கலாம். ரெசிஸ்டன்ட் 3 83,681. ரெசிஸ்டன்ட் 2 83,635. ரெசிஸ்டன்ட் 1 83,606. பிவோட்டிங் பாயிண்ட் 83,560. சப்போர்ட் 1 83,513. சப்போர்ட் 2 83,485. சப்போர்ட் 3 83,438. இதுதாங்க இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட்டோட ஃபேக்ட் அண்ட் ஆக்சுவல் ரிசல்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.